இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட புரிந்துகொள்ளுதல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை படிப்போம். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் இல்லை என்று யார் சொல்லுவான்? மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மதிகேடான ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் உள்ளத்தில் சொல்கிறான். அவர்களின் பண்புகள் என்ன? அவர்கள் தங்களைக் கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், அதாவது புரிந்து கொள்பவன் உண்டோ என்று பார்க்க, இங்கே புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானதாகும். புரிந்து கொள்பவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இதன்படி பார்த்தால் தேவனை தேடுகிறவர்களுடைய பண்புகள் என்ன? அவர்கள் புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கிறார்கள். 3ஆம் வசனத்தை பார்ப்போம். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தில் புரிந்து கொள்ளுதலை கொண்டிராதவர்கள் தேவனை தேடுவதில்லை என்று சொல்கிறது. அப்படியானால் புரிந்து கொள்ளுதல் என்பது தேவனுடைய ஜனங்களின் முக்கியமான குணநலன்களில் ஒன்று அல்லவா? சரியான புரிதலை கொண்டிராதவர்கள் தேவன் இல்லை என்று நினைப்பார்கள். எனவே அவர்கள் கெட்டுப்போய் அவர்களின் செயல்கள் வீணானதாயிருக்கும். மறுபுறமோ புரிந்து கொள்ளுதலை கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் அப்படி ஒரு முடிவை சந்திக்க மாட்டார்கள். சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களைக் கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், அதாவது புரிந்து கொள்பவன் உண்டோ என்று பார்க்க, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதுதான் பூமியின் தற்போதைய நிலையாகும். புரிந்து கொள்பவர்கள் தேவனை தேடுவார்கள். புரிதல் கொண்டவர்கள் பிதாவின் காலத்தில் யெகோவா தேவனையும், குமாரனின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவையும், பரிசுத்த ஆவியின் காலத்தில் ஆவியும் மணவாட்டியையும் தேடுகிறார்கள். அவர்கள்தான் தேவனுடைய உண்மையான ஜனங்கள். ஆகையால் அத்தகைய புரிந்து கொள்ளுதலை கொண்டிராதவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை வழங்குவதில்லை. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்து விடுவார்கள். அது யார்? அவர்கள் உணர்வுள்ள ஜனமல்ல, அதாவது புரிந்து கொள்ளும் ஜனமல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். புரிதல் இல்லாத ஜனங்களுக்கு தேவன் எந்த தயவையும் காண்பிப்பதில்லை. இந்த மகத்தான செய்தியை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். எரேமியா 5ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லிக் கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, அதாவது புரிதல் இல்லாத ஜனங்களே, கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதியடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும்,
அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவோட்டாதிருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு நன்மையை வரவிடுவதில்லை. அது ஏன்? 21ஆம் வசனத்தின்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட முடிவு வரும்? அப்படியானால் புரிந்து கொண்ட ஜனங்களை தேவன் எவ்வாறாக வேறுபடுத்துகிறார்? சங்கீதம் 111ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் அவர்களுக்கு என்ன உண்டு? நற்புத்தியுண்டு. எனவே தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டளைகளை பின்பற்றும் அனைத்து சபைகளும் தேவன் வலியுறுத்தும் புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் புரிதல் கொண்டிருப்பதாக தேவன் நமக்கு அறிவூட்டுகிறார். மீண்டும் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இக்காலத்தில் புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்கள் தங்கள் உதடுகளால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் எருசலேமாகிய பரலோகத்தாய், பஸ்கா, ஓய்வு நாள் ஆகிய தேவனுடைய கட்டளைகளை பற்றிய வேதாகம போதனைகள் அனைத்தையும் வெறுக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தால் உண்மையில் அவர்கள் யாரை புறக்கணிக்கிறார்கள்? அவர்கள் தேவனை புறக்கணிக்கிறார்கள். ஒரு ராஜா சமாதானமான வாழ்க்கைக்காக ஒரு சட்டத்தை ஸ்தாபித்தார் என்று வைத்துக் கொள்வோம். இருப்பினும் ஜனங்களிடையே சிலர் சட்டத்தை பார்த்து நகைத்து அதை மீறினால் அதை ஸ்தாபித்த ராஜாவை நோக்கிய அவர்களின் செயல் எதை அர்த்தப்படுத்துகிறது? தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இது ஒரு கலக செயலாக விவரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டுள்ளது. யார் தேவனுக்கு பயந்தவர்கள்? தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்களே தேவனுக்கு பயந்தவர்கள். அவர்கள் எதை கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் சரியான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். இன்று யார் அவ்வகையான ஜனங்கள் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு செல்வோம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கையிலே, வலுசர்ப்பம் என்பது சாத்தான் என்று அழைக்கப்படும் பழைய பாம்பாகிய வலுசர்ப்பமாகும். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு அவர்கள் எதை கைக்கொள்ளுகிறார்கள்? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்பவர்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து புரிந்து கொள்ளுதல் இருந்தது. நாம் அத்தகைய புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் மெய்யான ஞானம் என்று நினைத்தால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும்.
தேவனை அறிந்தவர்களுக்கும் அவர் மீது உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கும் நல்ல புரிந்துகொள்ளுதலை வழங்குவதாக தேவன் வாக்களித்தார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கும் ஸ்திரீயின் சந்ததியினர்கள் விசுவாசத்துடனே எதை கைக்கொள்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்கள். அவர்கள் சாத்தானுக்கு எதிரான மாபெரும் யுத்தத்தில் நீதியின் பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் நீதியிலே வாசம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் ஸ்திரீயின் சந்ததியினர்கள் சரியான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 111ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளபடி தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்பவர்கள் நல்ல புரிந்து கொள்ளுதலை கொண்டுள்ளனர். அதனால்தான் தந்தை தனது முதல் வருகையிலும் 2ஆம் வருகையிலும் நமக்கு புரிந்து கொள்ளுதலை வழங்கினார். இதை 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் உறுதி செய்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவஞ்செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனைத் தொடான். நாம் யார்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் பிசாசை சார்ந்தவர்கள். 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து அவர் நமக்கு என்ன வழங்கினார்? அவரது முதல் வருகை மற்றும் 2ஆம் வருகையின் நோக்கமானது நமக்கு புரிந்து கொள்ளுதலை வழங்குவதாகும். நமக்கு புத்தியை, அதாவது புரிந்து கொள்ளுதலை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். புரிதல் கொண்டவர்களால் எதை அறிய முடியும்? அவர்கள் தேவனை அறிவார்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இங்கே நாம் உண்மையான தேவனை அறியும்படி தேவன் நமக்கு புரிந்து கொள்ளுதலை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. பிதாவின் காலத்தில் பிதாவாகிய தேவன் யெகோவா, குமாரனின் காலத்தில் குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, பின்பு பரிசுத்த ஆவியின் காலத்தைப் பற்றி என்ன? நாம் ஆவியும் மணவாட்டியுமான பரலோக தந்தையையும் பரலோக தாயையும் அறிவோம். தேவனுடைய கட்டளைகளின் வாயிலாக அவர்களை அறிய முடியும். அதனால்தான் பரிசுத்த ஆவியின் காலத்திலே தேவன் வரும்போது அவர் எதை மீட்டெடுத்தார்? புதிய உடன்படிக்கையை மீட்டெடுத்தார். புதிய உடன்படிக்கையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தேவனுடைய சித்தம் என்ன? தம்முடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளுதலை வழங்கும்படியாகவே அப்படி செய்தார். அப்போது நாம் யாரை அறிவோம்? நாம் தேவனை அறிவோம். அன்பர்களே, ஓய்வு நாள், பஸ்கா அல்லது பண்டிகைகளோ நமக்கு தெரியாவிட்டால், ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் இருக்கும் வார்த்தையான அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன் என்ற வசனத்தை 1000 முறை படித்தாலும் இந்த வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொண்டிருக்க முடிந்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. பழமையான திராட்சரசத்தைக் கொண்டு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருந்தாலுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? தேவன் திராட்சரசத்தைக் கொண்டு ஒரு சாதாரண விருந்தை ஏற்படுத்துவார் என்று மட்டுமே நாம் புரிந்து கொண்டிருப்போம். வேதாகமத்தில் தேவன் மரணத்தை என்றென்றும் விழுங்குவதற்கு எந்த திராட்சரசத்தை பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு புரியவில்லை என்றால், அரசின் இரகசிய ஆய்வாளரின் அடையாளமான மாப்பே எனப்படும் புதிய உடன்படிக்கை பஸ்கா வெளிப்பட்டாலுமே இது எதற்காக என்று நாம் நினைத்திருப்போம். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்பவர்கள் நல்ல புரிதலை கொண்டிருக்கிறார்கள். எனவே இழந்து போன சட்டங்களையும் முறைமைகள் மற்றும் நியமங்களையும் தேவன் என்ன செய்வார்? அவர் இந்த பூமிக்கு நமக்காக வந்து அதை மீட்டெடுப்பார். அவர் நமக்கு வேறு என்ன செய்தார்? அதை நமக்கு போதிக்கவும் செய்தார்.
யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறதாவது, எல்லாரும் யாரால் போதிக்கப்படுவார்கள்? தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவன் மனுகுலத்திற்கு எதை போதித்தார்? பரிசுத்த ஆவியின் காலத்தின் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில், வேறு வார்த்தைகளில் சொன்னால் கடைசி காலத்தில், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசிகளின் அநேக பதிவுகளில் மீகா 4ஆம் அதிகாரத்தில் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் கீழ்ப்படியும்படியாக தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். மேலும் சீயோனிலிருந்து என்ன வெளிப்படும்? ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மோசேயின் நியாயப்பிரமாணம் சீனாய் மலையிலிருந்து வந்தது. அப்படியானால் சீயோனிலிருந்து எந்த நியாயப்பிரமாணம் வருகிறது? அது கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமான புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணமாகும். மேலும் அவர் தமது வழிகளை நமக்கு போதிக்கையிலே நாம் அவருடைய பாதைகளில் நடக்க வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நியாயப்பிரமாணத்தை தேவன் நமக்கு போதித்தார். அப்படியானால் எவ்வகையான ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்களே ஆவர். பிதாவின் காலத்திலே அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கவில்லை. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு புதிய உடன்படிக்கையில் இல்லாதவர்கள்தான் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாதவர்களுக்கும் தேவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அவர்களின் ஆராதனை வீணானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அழிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையை தேவன் மீட்டெடுக்கவில்லை என்றால் நாம் தேவனை சரியாக அறிந்திருக்க முடியுமா? நாம் தவறான தேவனை சேவித்திருப்போம். இஸ்ரவேலர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து ஒரு கம்பத்தில் மேல் வைத்தார்கள். 800 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் வெண்கலச் சர்ப்பத்தில் அற்புதமான சக்தியை கொண்டுள்ளது என்றும், கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இது குணப்படுத்தும் என்று விசுவாசித்தனர். இதுபோன்ற மனப்பான்மையுடன் அவர்கள் நீண்ட காலமாக விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அப்படியானால் நமது விசுவாசத்தை எப்படி அதிகப்படுத்த முடியும்? தேவன் நமக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு புதிய உடன்படிக்கை வாயிலாக தேவனிடம் நெருங்கி வந்து நமது விசுவாசத்தை மேம்படுத்திட வேண்டும். புதிய உடன்படிக்கை இல்லாமல் நம்மால் தேவனை அறிய முடியுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்படப் போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற என்ன ஆங்கில வேதாகமத்திலே ஆசிரியர் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. பழைய உடன்படிக்கையின் கதாபாத்திரமானது எதுவரைக்கும் நீடித்தது? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவுடன் நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. பழைய உடன்படிக்கையின் முடிவு கிறிஸ்துவாக இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடியே வேதாகமம் யாரை பற்றி சாட்சியளிக்கிறது? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொன்னார். எனவே ஓய்வு நாளின் ஒழுங்குமுறை மற்றும் பஸ்காவின் ஒழுங்குமுறை அனைத்துமே ஒரு தீர்க்கதரிசன சித்தத்தை உள்ளடக்கியுள்ளது. யாருடைய தியாகத்தின் இரத்தம் வெளிப்பட வேண்டும்? இந்த முறைமைகள் இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டது அல்லவா? அதனால்தான் கலாத்தியரில் நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. பழைய உடன்படிக்கையானது மனுகுலத்தை இயேசுவிடம் வழிநடத்தியது என்றால், புதிய உடன்படிக்கையானது மனுகுலத்தை யாரிடம் வழிநடத்த வேண்டும்? நியாயப்பிரமாணத்தின் முடிவு தேவனாவார். எனவே பஸ்கா அப்பமும் திராட்சரசமும் எதைக் குறிக்கின்றன? அவைகள் தேவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறிக்கிறது அல்லவா? நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துள்ளார். அதை கைக்கொள்கிறவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். தேவன் இந்த பூமிக்கு வந்தபோது தேவனை சரியாக அடையாளம் காண அவர் நமக்கு புரிந்து கொள்ளுதலையும் ஆவிக்குரிய கண்களையும் கொடுத்துள்ளார். எனவே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின்படி பரிசுத்த ஆவியின் காலத்தில் புதிய உடன்படிக்கையானது நம்மை யாரிடம் வழிநடத்துகிறது? 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்படியானால் ஆவியையும் மணவாட்டியையும் அடையாளம் காண நாம் எதை அறிந்திருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய கட்டளைகளை அறிந்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது போல, கட்டளைகளானது தேவனை அறியும்படியாக நம்மை வழிநடத்தும் அடிக்கல்லாக செயல்படுகின்றது. பழைய உடன்படிக்கையைப் போலவே புதிய உடன்படிக்கையும் நம்மை தேவனிடத்தில் வழிநடத்துகிற கதாபாத்திரமாக வகிக்கிறது. நாம் பஸ்காவை அறியாதிருந்தால் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொண்டிருக்க முடியுமா? பழமையான திராட்சரசத்தை கொண்டு மரணத்தை ஜெயமாக விழுங்குபவரே நமது தேவனாவார். நம்மால் இதை புரிந்து கொண்டிருக்க முடியுமா? நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பஸ்கா அன்று இயேசு தம் சீஷர்களிடம், இந்த அப்பம் என் சரீரமாயிருக்கிறது, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். நம்மால் இதை ஒருபோதும் புரிந்து கொண்டிருக்க முடிந்திருக்காது. மேலும் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 53 மற்றும் 54ஆம் வசனங்களில் உள்ள வார்த்தைகளையும் கூட புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமானது நித்திய ஜீவனை வழங்குகிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே இயேசுவின் மாம்ச இரத்தத்தை புசித்து பஸ்காவை ஆசரிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு நமக்கு கற்பித்தார். இந்த உறவை நிழலாகவும் நிஜமாகவும் இருப்பதை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் பஸ்காவை பற்றி கற்றுக்கொண்டதிலிருந்து இவை அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அல்லவா? பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சீயோனில்தான் நாம் இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இருப்பினும் ஜனங்கள் பண்டிகைகளையோ தேவனுடைய கட்டளைகளையோ கைக்கொள்வதில்லை. எனவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? அவர்களால் தேவனை அடையாளம் காணும் ஆவிக்குரிய கண்களை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது. எனவே அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும்?
ஏசாயா 29 அதிகாரம் 11 பார்ப்போம். ஏசாயா 29 அதிகாரம் 11. ஆதலால் தரிசனமெல்லாம், அதாவது வேதாகமம் முழுவதும் உங்களுக்கு என்ன? முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். ஒரு புத்தகம் மூடப்பட்டிருந்தால் அதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியுமா? இதுதான் அவர்களின் நிலைமையாகும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதைக் கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். ஒருவர் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அவரால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. 12 அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். வாசிக்க தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவர்களால் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? 13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எப்படி இருக்கிறது? எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். அவர்களின் ஆராதனை எதை அடிப்படையாக கொண்டது? மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயமாகும். தேவனுடைய கட்டளைகளால் போதிக்கப்பட்டவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுவதில் சரியான புரிதலை கொண்டிருப்பார்கள். 14 பார்ப்பதன் மூலமாக மனிதனுடைய கற்பனைகளால் போதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பார்ப்போம். ஆதலால் இதோ, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். வேறு விதமாகச் சொன்னால் மிகவும் வினோதமானதாகும். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் என்ன ஆனது? கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் என்ன ஆகும்? மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அவர்களின் ஆவிக்குரிய நிலையின் காரணமாக என்னதான் வேதாகமத்தை பார்த்தாலுமே அவர்களால் பஸ்கா, 2ஆம் வருகை கிறிஸ்து அல்லது பரலோக தாயை பார்க்கவே முடியாது. தேவன் அனைத்து ஞானத்தையும் விவேகத்தையும் மறைய செய்தார். ஏனென்றால் அவர்கள் மனிதனுடைய கற்பனைகளால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு அதிர்ஷ்டமுள்ளவர்களாக இருக்கிறோம்! அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று மீகா தீர்க்கதரிசனத்தின்படியே புதிய உடன்படிக்கை வாயிலாக பரலோக தந்தைக்கு பின்வருகிற பரலோக தாயை பற்றி விழித்தெழ செய்கிறது. அதனால்தான் எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற போதனையை தந்தை நமக்கு விட்டு சென்றார். மேலும், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். இக்காலத்தில் அநேக கள்ள போதனைகள் இருக்கின்றன. ஜனங்களின் மனதை வஞ்சிக்கும் அநேக பொய்கள் உள்ளன. நாம் தான் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் ஸ்திரீயின் சந்ததியான மீதியானவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் ஒன்றாக இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு வழங்கிய சரியான புரிதலுடன் இறுதி வரைக்கும் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு தந்தை தாயை சரியாக அறிந்து கொள்வோமாக. இப்போதெல்லாம் மற்றவர்களும் வேதாகமத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வியை நாம் அடிக்கடி கேட்கிறோம். சொல்லப்பட்டது போலவே மனிதனுடைய கட்டளைகளை கைக்கொள்பவர்களின் ஞானமும் விவேகமும் என்னாகும்? ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். சரியான புரிதல் கொண்ட ஞானவான்களால் தேவனுடைய கட்டளைகளை ஆசரித்து அதை புரிந்து கொள்ள முடியும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. யார் இந்த ஜனங்கள்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள்தான் ஸ்திரீயின் சந்ததியான மீதியாயிருக்கிறவர்கள்.
நமது தேவன் தம்மை அடையாளம் காணும்படியாக புதிய உடன்படிக்கையை மீட்டெடுத்து நமக்கு சரியான புரிதலை வழங்கியிருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் வாயிலாக பரலோக தந்தை அன்சாங்ஹோங் மற்றும் புதிய எருசலேமாகிய பரலோக தாய்க்கு நித்திய நன்றியை செலுத்துவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.